பூமி ஒரு பெரிய காந்தம் போன்றது. அதற்கு வட மற்றும் தென் துருவங்கள் இருப்பதைப் போலவே அதைச் சுற்றி ஒரு மின்காந்த புலமும் உள்ளது. இந்த கண்ணுக்குத் தெரியாத புலம் சூரியனிலிருந்து வரும் தீங்கு விளைவிக்கும் கதிர்வீச்சுகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. அதேபோல உங்கள் உடலும் ஒரு காந்தம் போன்றது என்று இந்த பகுதி கூறுகிறது. இது பல பழங்கால கலாச்சாரங்களில், குறிப்பாக ஆசியாவில், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அறியப்பட்ட ஒரு கருத்து. உங்கள் உடலின் வடதுருவம் உங்கள் மனமும் மூளையும் ஆகும். உங்கள் உடலின் தென் துருவம் உங்கள் முதுகெலும்பின் அடிப்பகுதியாகும். நீங்கள் மன அழுத்தத்தில் சர்வைவல் மோட் இருக்கும்போது உங்கள் உடல் மன அழுத்தத்திற்கான ஹார்மோன்களை வெளியிடுகிறது. அப்படிப்பட்ட சமயங்களில் இந்த ஆற்றல் மையங்களை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தும்போது உங்கள் உடலின் காந்த புலம் பாதிக்கப்படும். நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கும்போது கண்ணுக்குத் தெரியாத ஒரு ஆற்றல் கலப்பிலிருந்து இன்விசிபிள் ஃபீல்ட் தொடர்ந்து சக்தியை ஈர்க்கிறீர்கள். அந்த ஆற்றல் உடல் முழுவதும் சீராக பாய்ந்து செல்லாமல் உடல் அதை பிடித்து வைத்துக் கொள்கிறது. குறிப்பாக முதல் 3 ஆற்றல் மையங்களில் எனர்ஜி சென்டர்ஸ் அந்த சக்தி சேமிக்கப்படுகிறது. இது நீங்கள் அளவுக்கு அதிகமாக சிந்திக்கும் போதும் உணர்ச்சி வசப்படும் போதும் நடக்கும் ஒரு நிகழ்வு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலை நீண்ட காலத்திற்கு தொடர்ந்தால் உடலில் பாயும் மின்சக்தி எலக்ட்ரிக்கல் சார்ஜ் முற்றிலும் இல்லாமல் போய்விடும். மின்சக்தி இல்லாததால் உடலைச் சுற்றி இயல்பாக இருக்க வேண்டிய மின்காந்த புலத்தை அதனால் உருவாக்க முடியாது. அப்போது உங்கள் உடல் காந்த சக்தியை இழந்த ஒரு சாதாரண உலோகம் போல மாறிவிடும். அதாவது உங்கள் உடல் வெறும் பொருளாக, மேட்டர், அதன் ஆற்றல், எனர்ஜி குறைந்துவிடும். சுருக்கமாகச் சொன்னால், மன அழுத்தம் மற்றும் எதிர்மறை உணர்ச்சிகள் உங்கள் உடலின் இயற்கையான ஆற்றல் ஓட்டத்தை தடுத்து அதன் காந்தப்புலத்தை பலவீனப்படுத்தி உங்களை சக்தி குறைந்தவராக உணர வைக்கும் என்பதே இந்த 2 பதிகளின் முக்கிய சாராம்சம்.